இதை நாங்கள் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தோம். ஏன் தப்பா இருக்கு, ஏன் தப்பா இருக்கேன்னு. அப்பெல்லாம் நீங்கள் விஜய் மட்டுமே நொட்டு வைக்கிறோம் அப்படின்னு நம்மளை பற்றி கேட்டாங்க. இந்த தோல்வி என்பது தற்காலிகமானது. இது ஒரு மாய பிம்பத்தால் கிடைக்கப்பட்ட வெற்றி. பொய்யா சொல்லி ஊடகங்களை வச்சு பேச வச்சு இசையமைப்பாளர்கள், ஒரு ஆர்ட் டைரக்டர், ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு கவிஞர் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை உருவாக்குற மாதிரி ஒரு மாஃபியா கும்பல் சேர்ந்து உருவாக்கிய வெற்றி. இது தற்காலிக வெற்றி. எவன் எம்எல்ஏன்னு தெரியாது, யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு தெரியாது, அவனுடைய படிப்பு தெரியாது, அவனுடைய குற்றப்பின்னணி தெரியாது, எதுவும் தெரியாது. விஜய் விசில் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தான். இல்லை ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கனிமொழி சந்தோஷ் வந்து பொய் சொல்லிட்டாங்க, ராஜ்மோகன் பொய் சொல்லிட்டாரு, ராஜ்மோகனுடைய படிப்பு இல்லை, கனிமொழி சந்தோஷ் படிப்பு இல்லை, அந்த வேட்பாளர் படிப்பு இல்லை. அவனுக்கு வேட்பாளர் தெரியாது, படிப்பு எப்படி தெரியும்? அவன் கனிமொழி சந்தோஷ் யாரு, ராஜ்மோகன் யாரு, கவுண்டம்பாளையம் வேட்பாளர் யாரு, பெருநாயக்கம்பாளையம் வேட்பாளர் யாரு, பட்டுக்கோட்டை வேட்பாளர் எதுவுமே அவனுக்கு தெரியாத. அப்புறம் எப்படி அவனுடைய படிப்பு குற்றப்பின்னி 44 இந்தியாவிலே அதிக குற்றப்பின்னி கொண்ட வேட்பாளர்கள் தாவேகா வேட்பாளர்கள். படிப்பை மறைச்சிருக்காங்க, கல்வி தகுதியை மறைச்சிருக்காங்க, சொத்துக்களை மறைச்சிருக்காங்க, அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டுருக்காங்க. இதை நாங்கள் வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தோம். ஏன் தப்பா இருக்கு, ஏன் தப்பா இருக்கேன்னு. அப்பெல்லாம் நீங்கள் விஜய் மட்டுமே நொட்டு வைக்கிறோம் அப்படின்னு நம்மளை பற்றி கேட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி பேசியிருக்கணும். இந்த எம்எல்ஏ தப்பா இருக்காரு, இந்த எம்எல்ஏக்கு சொத்து அதிகமாக இருக்கு. அவன் தான் ஒரு மாதம் முன்னாடி அறிவிச்சிட்டான்ல வேட்பாளர், அவர் தான் அறிவிச்சிட்டார்ல. ஒரு மாதம் முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வேட்புமனு தாக்கல் பண்ணி அப்போ எந்த ஊடகங்களும் எல்லா ஊடகங்களும் எல்லா யூடியூப்பும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? நான் எதிர்த்து பேசும்போது இவர் எதுக்கு எதிர்த்து பேசுறாரு, இவர் ஏன் கேள்வி கேட்கிறாரு, இவருக்கு இதுதான் வேலையா, இவர் நாம் தமிழ் பற்றி பேசாம தாவேகா பற்றியே பேசிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி பேசு, இந்த வேட்பாளர் தப்பா இருக்கு. இந்த வேட்பாளர் அஃபிடவிட்டில் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் பிகாம் என்று போட்டிருக்கார்கள், ஆனால் இவர்கள் பிகாம் படிக்கவில்லை. இவர் எம்பி என்று போட்டுக்கிறார், இவர் எம்பிஏ படிக்கல. இதெல்லாம் 30ஆம் தேதியே எடுத்து பேசிக்கணும்ல. அதை பேசலை. நாங்கள் தேர்தல் பரப்புரையிலும் கலந்து கொண்டு இந்த தவறுகளையும் சுட்டிக்காட்டி நாம் தமிழ் கட்சி பற்றியும் பேசி ஒவ்வொரு ஊர்லையுமே கூட்டத்தையும் போட்டு அந்த இடைவெளியில் தூங்காமல் கொள்ளாமல் இதையும் எடுத்து பேசி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பொழுது நம்மை நோக்கியே கேள்வி கொண்டிருந்த இந்த கும்பல் இப்பொழுது எலெக்ஷன் முடிஞ்சு எம்எல்ஏவாகி எல்லாம் உள்ள போய் சட்டசபை அமைச்சராயாச்சு. இப்போ உட்காந்து இது சரியில்லை, இப்போ சரியில்லைன்னு சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த 5 வருஷம் காத்திருந்தா ஆகணும். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அவங்க 500 பொய்யை கட்டுவாங்க. இப்போ ஒரு பொய்க்கு ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்குள்ள அடுத்த பொய் பரவிக்கிட்டு இருக்கு. வெள்ள இதை எடுத்துட்டார். எவ்வளவு எளிமையானவர்னாங்க. அப்போ செங்கோட்டையன் போட்டிருக்காரு, அப்போ அவர் எளிமை இல்லாதவரா? அம்மையார் ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களுமே டவல் போடலையே, டர்க்கி டவல். அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப எளிமையானவங்களா அவங்க?